ஜனநாயகன் படம் தொடர்பான விசாரணை தொடங்கியிருக்கிறது. நீதிபதி ஆஷா அமரின் முன்பாக விசாரணை தொடங்கி நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், நீ குறிப்பிட்டது மாதிரி நீதிமன்றம் தரப்பிலிருந்து இது மறு ஆய்வுக்கு அனுப்பியது ஏன் என்று கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. இதற்கு தணிக்கை சான்று தரப்பிலிருந்து என்ன வாதங்கள் முன்வைக்கிறாங்க? விவரங்களை வழங்கலாம். தொடர்ந்து இந்த வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்ப சென்சார் போர்டு தலைவருக்கு அதிகாரம் உள்ளது என சென்சார் போர்டு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், நாளை படத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அதை ஒழுங்காக சென்சார் செய்தார்களா இல்லையா என்ற கேள்வி வரும். எனவே படத்தை மீண்டும் மீண்டும் நாங்கள் மறு ஆய்வு செய்து அது உரிய வகையிலே திருப்தி ஏற்பட்ட பிறகு சான்றிதழ் கொடுப்பதுதான் வழக்கம் என்ற அடிப்படையிலே சென்சார் போர்டினுடைய அந்த விவரங்களானது நீதிபதி அவர்கள் முன்னால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. படத்தில் பாதுகாப்பு படைகளினுடைய சில சின்னங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும், எனவே பாதுகாப்பு படைகளை சேர்ந்த நிபுணர்களிடம் ஆலோசனை பெற்றிருக்க வேண்டும் எனவும் தணிக்கை வாரியத்தின் சார்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தொடர்ந்து இதில் பல முரண்பட்ட காட்சிகள் இருக்கிறது எனவும், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் இதில் அந்த தணிக்கை குழுவிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய சில அதிகாரிகள் அப்ஜெக்ஷன் தெரிவித்த காரணத்தினாலே தொடர்ந்து இந்த சிக்கல் நீடிக்கிறது. உடனடியாக சான்றிதழ் வழங்க முடியாத சூழல் இருக்கிறது என்பதை தணிக்கை குழுவினர் எடுத்துரைத்திருக்கிறார்கள். நடிகர் விஜயனுடைய ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட அந்த வழக்கின் விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்திலே தற்போது நடைபெற்று வருகின்றது. நடிகர் விஜயனுடைய ஜனநாயகன் திரைப்படம் நாளை மறுநாள், அதாவது ஜனவரி 9ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இதனுடைய ட்ரெய்லர்கள் வெளியாகி ரசிகர்களுடைய பெரும் வரவேற்பை பெற்று இருக்கக்கூடிய நிலையில திரைப்படத்தை காண லட்சக்கணக்கான விஜய் ரசிகர்கள் ஆர்வத்தோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தணிக்கை துறையினுடைய அந்த சான்றிதழ் கிடைக்காத காரணத்தினாலே அந்த படம் குறிப்பிட்ட தேதியில் வெளியாகுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. விஜயனுடைய கடைசி திரைப்படமாக கருதப்படும் அந்த ஜனநாயகன் திரைப்படம் என்பது ரசிகர்கள் மத்தியிலே ஒரு பெரும் எதிர்பார்ப்போடு பார்க்கப்படக்கூடிய படமாக இருக்கிறது. அந்த படத்தினுடைய வசனங்கள், சில காட்சிகளை பார்க்கும்போது அது அரசியல் படம் போல எடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பல்வேறு அரசியல் வசனங்களும் அதில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. விஜயனுடைய அரசியல் வருகையை ஒட்டி இந்த ஜனநாயகன் படம், அதாவது அவருடைய கட்சியினுடைய கொள்கையில் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்க போகிறது என்பதை வெளி உலகத்திற்கும் பொதுமக்களுக்கும் தன்னுடைய தொண்டர்களுக்கும் எடுத்துக்காட்டக்கூடிய விதமாக இந்த ஜனநாயகனுடைய படம் இருக்கும் என்று அந்த கட்சியினுடைய சில நிர்வாகிகளும் தெரிவிக்கிறார்கள்.